ஹாய். ஸோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்னொரு 2 நாளில் வந்து பார்த்தீங்கன்னா அல்ட்ரா மேரத்தான் இருக்குது இல்லையா, 50 கிலோமீட்டர் வர சண்டே ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வகையில் இன்றைக்கி வந்துட்டு ஒரு 5 கிலோமீட்டர் ப்ராக்டிஸ் முடிஞ்சு. இந்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோவா ஸ்ட்ரெயின் பண்ணிக்கல, ஜஸ்ட் ஒரு 5 கிலோமீட்டர் மட்டும்தான். நேற்று கூட ரெஸ்ட் எடுத்துட்டேன், நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டேன். ஒரு 7 ஹவர்ஸ் நல்லா தூங்கிட்டேன், நல்லா ரெக்கவரி. ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ஜிம்மில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் ஒர்க் அவுட் பண்ணுற ஆள் தான், நம்ம கூட ஒர்க் அவுட் பண்ணுற ஆள். அவர் வந்து பாடிலாம் ஓகே தான், பட் அப்டமன் மட்டும் கொஞ்சம் முன்னாடி இருக்கும், கொஞ்சம் தொப்பை லைட்டாக. ஸோ அவர் என்கிட்ட என்ன கேட்டார் அப்படின்னா, ப்ரோ இந்த தொப்பையை குறைக்கணும், அதுக்கு எதாவது ஐடியா சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டாப்புல. ஸோ நான் சொன்னேன், ப்ரோ நீங்கள் டயட்டுக்குள்ளே வரணும் ப்ரோ, மாதிரி உங்கள் சாப்பாடை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட்டுப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி பண்ணிங்கன்னா ஸோ ஆட்டோமேட்டிக்காக உடம்புல அவங்க சேஞ்சஸ் நடக்கும், அப்டமன் குறையும் அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு அவர் என்ன சொன்னார் தெரியுங்களா, என்ன ப்ரோ நீங்கள் சாப்பாடெலாம் எப்படி கட்டுப்படுத்த முடியும், வேறு ஏதாவது ஐடியா சொல்லுங்கள் அப்படிங்கிறப்பல என்கிட்ட. இதுக்கு நான் என்ன பதில் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, ஓகேவா. ஸோ நான் வந்து அவர்கிட்ட கேட்டேன், ப்ரோ இந்த தொப்பை எதனால் வந்துச்சு அப்படின்னு சொல்லி அவர்கிட்டே கேட்டேன், அவர்கிட்டே அந்த கொஷினை கேட்டேன். அவர் சொன்னாப்புல நல்லா சாப்பிட்டேன் ப்ரோ அப்படின்ட்டு. நல்லா சாப்பிட்டதுனால தான் அந்த தொப்பை வந்துச்சு, அப்போ சாப்பாடு கட்டுப்படுத்தினா தான் அந்த தொப்பை குறையும் அப்படின்னா. ப்ரோ வேறு ஏதாவது ஐடியா சொல்லுங்கள் ப்ரோ, திரும்ப அதே மாதிரி சொல்கிறாருண்ணா. நான் இதுக்கு என்ன பதில் சொல்கிறேன்னு எனக்கு தெரில. அப்புறம் நான் வந்துட்டு, ப்ரோ எனக்கு வேறு ஐடியாலாம் தெரியாது ப்ரோ, நீங்கள் வந்துட்டு வேறு யார்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கங்க அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டேன். ஸோ பாருங்கள், ஆக்சுவலாக நம்ம உடம்புல எந்த சேஞ்சஸ் நடக்குன்னாலும், அதாவது அப்டமனாக இருக்கட்டும், இல்லை வந்து மசில் டெவலப் பண்ணுறதா இருக்கட்டும், எது பண்ணுறதா இருந்தாலுமே ஒர்க் அவுட் அப்படிங்கிறது வெறும் 20% தான். ஸோ அந்த 20% நல்லா உடம்புல வேலை செய்யணும் அப்படின்னா பேலன்ஸ் இருக்க 80%, அதாவது டயட்டு ஃபுட்டு வந்து நம்ம ப்ராப்பராக எடுத்துக்கணும். அது ப்ராப்பராக எடுத்துட்டால் மட்டும்தான் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுற அந்த ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் உடம்புல வேலை செய்யும். இல்லைனா நீங்கள் மாங்குன்னு ஒர்க் அவுட் பண்ணாலுமே வேலைக்கே ஆகாது. அது யாருமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ இங்கே என்னன்னா எல்லாத்துக்குமே ஈஸியாக நடக்கணும், கொஞ்சம் கூட நான் கஷ்டப்படக்கூடாது, எதுவுமே நான் வந்து எந்த விஷயத்துக்கும் நான் ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ரிஸ்க் எடுக்காமல் எனக்கு எல்லாமே நடக்கணும். என்னோடய டெய்லி லைஃப்பை நான் மாற்ற மாட்டேன், ஆனால் எனக்கு என் லைஃப்லேயும் எனக்கு ஒரு சேஞ்ச் வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இது எப்படி இது? ஸோ அதுக்கு வாய்ப்பு இல்லை இல்லையா சொல்கிறேன்னா. ஸோ தயவு செஞ்சு அப்படி இருக்காதிங்க, கொஞ்சமாச்சும் நம்ம ரிஸ்க் எடுக்கணும். இல்லை அப்படின்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்த சேஞ்சஸும் நடக்கவே நடக்காது, ஓகேங்களா. ஸோ என் அனுபவத்தில் சொல்கிறேன். ஓகே பாய். ஸ்டே ஹார்ட், ஒர்க் அவுட் பண்ணுங்கள், நல்லா ஃபிட்டாக இருங்க. பாய்.